ஆற்காட்டில் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை அன்னை இந்திரா மகளிர் நலசங்கத்தின் 25வது ஆண்டு விழா. மூத்த நிருபர் யாருங்க சார்? உங்கள மூத்த நிருபர் உறுப்பினர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் அன்னை இந்திரா மகளிர் நலச்சங்கத்தின் 25வது ஆண்டு விழாவை ஒட்டி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. விழாவினுடைய இனிய தொடக்கமாக நம்முடைய மாண்புமிகு சிறப்பு விருந்தினர் அவர்கள் குத்து விளக்கினை ஏற்றி நிகழ்வினை இனிய தொடங்கி வைக்கிறார். அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற அதற்கு பணிபுரிகின்ற முன்மாதிரியாக இருக்கின்ற நம்முடைய முதல்வர் ஐயா அவர்களுக்கும் அவர்களோடு இருக்கின்ற அனைத்து பணி செய்கின்ற அனைவருக்கும், அது மட்டும் இல்லாமல் அதை எந்த கஷ்டம் வந்தாலும் அதை முன்னின்று நடத்துகின்ற நம்முடைய டிஎல்ஆர் குடும்பத்தாருக்கும் என் மனமார்ந்த நன்றியை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லாமல் இன்றைக்கு இந்த உமன்ஸ் வெல்ஃபேர் அப்டேஷன்ல என்னென்ன செய்கிறோம் என்று மேடம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம பசியால் வாழ்வதற்கு உணவளிப்பல், வறுமையில் வாழ்வதற்கு வழிகாட்டி, கல்வி, மருத்துவம், பெண்கள் முன்னேற்றம். உங்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்க எப்போ வேணாலும் உங்களுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க, வேற டவுன்ல வரணும் சாப்பிட்றதுக்குன்னா கவலையே பண்றேன், நேரா டிஎல்ஆர் உள்ள போயிட்டு நீங்க பார்த்து சாப்பிட்டு போகலாம். அது எப்பவுமே நான் கூட பார்த்துருக்கேன். அது ஒரு அருமையான, அங்க எந்த விதமான முகப்போனல் இல்லாமல் எப்போது சரி அந்த உணவு அளிக்கிறதுல அற்புதமான ஒரு கல்லூரி. அதோடு இல்லாம கல்லூரியோட வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு எந்த விதமான இருபாடங்கள் படிக்கிறாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், ஆனா எந்த விதமான தொந்தரவு இல்லாம நடக்குது. ஏதோ ஒரு அதுக்காக வந்து வேகமா பேசுறதோ இல்ல வேகமா சொல்றதோ அந்த மாதிரிலாம் இல்லை. உண்மையிலேயே ஒரு அமைதியா அந்த நிறுவனம் நடக்குதுன்னா நானே 15 கூட கேட்டேன், வரலையா வரலையா. ஆற்காடு எம்எல்ஏ SM சுகுமார் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களின் உயர்கல்விக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்பட்டது. வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் கார்த்திக். நான் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிற மாலை நடுவோம் வந்து நிதி கொடுத்தாங்க. இந்த ஆற்காட்டுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செய்யக்கூடிய பெரியவங்க நிறைய பேர் இருக்காங்க. உண்மையில எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மருத்துவங்களுக்கு உதவணும், அந்த மாதிரி செய்யறவங்களும் இருக்காங்க. ஒரு பைசாவும் செலவு பண்ணக்கூடாது, அதுல நான் உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம குழப்பம் இருக்காங்க. நான் நேற்றுக்கு பார்க்கும்போது சரி பெருமையா இருந்து, இன்னைக்கும் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. அது மட்டும் இந்த அர்ப்பணிப்பு வழங்கத்தின் தலைவர் அருமை நண்பர் DL ரவி மற்றும் செயலாளர் திருமதி கோமத் ரவி மற்றும் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், தன்னார்வலர்கள், நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் எனது உணவார்ந்த பாராட்டுகளை நன்றி பெற்றுள்ளேன். எதிர்காலத்தில் இந்த அமைப்பு மேலும் பல வெற்றிகளை சமூக மாற்றங்களை இன்னும் பல சமூக வாழ்வில் விளக்கேற்ற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு இந்த மேலும் மேலும் நல்ல பல பணிகளை செய்து அன்னை இந்திரா 25 விழா இந்திய சிறக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அது மட்டுமில்லாமல் இந்த பணிக்கு உறுதுணையாக இருக்கின்ற அந்த அசோசியேஷனை சேர்ந்த நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அவர்கள் அழைத்ததின் பேரிலே இங்கு வந்துள்ள அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, உங்கள் சார்பாக உங்கள் குடும்பத்தில் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு உங்கள் கல்லூரியிலே
நம்முடைய பத்திரிகையாளர்களுடைய பிள்ளைகள் படிப்பதற்கு எல்லாருக்கும் தங்களுடைய நிறுவனத்தில் செய்து கொடுக்குமாறு என் சார்பாக உங்களை கேட்டுக்கொள். நன்றி, வணக்கம். கேட்டோட 30% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்டா, 50%. ஏன்பா ஒன்னு கேள்விக்கிறாங்க, 30 வேற என்ன போனா இருக்கு. சரி, நன்றி நன்றி நன்றி. அதனால நீங்க உங்க குடும்பத்துல உங்க அக்கா தங்கை யார் இருந்தாலும் உங்க குடும்பத்துல யார் இருந்தாலும் நீங்க நிச்சயமா சேர்ந்து பயன்பெற வேண்டும் என்று கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.